ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாரடா வாங்கி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஒரு தரமான ஒரு ஹாலிவுட் பயோகிராஃபிக்கல் மூவி தாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, அதாவது ஒரு 1841 அந்த டைம் பீரியடில் சாலமன் நார்த்தப் அப்படின்ற ஒரு கருப்பு அமெரிக்கர் நியூயார்க்கில் வசிக்கிறாரு. அவர் ஒரு இண்டிபெண்ட், அதாவது ஃப்ரீயான ஒரு ஆள், யாரையும் சார்ந்து அங்கே வாழக்கூடிய ஆள் கிடையாது, ஒரு ஃப்ரீ மேன். இவர் தன்னோட ஃபேமிலியோட வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன். இவர் கிடைக்கிற பக்கமெல்லாம் போய் ஒரு இசை கச்சேரி அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு ஒரு 2 ஒயிட் அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்க வராங்க. அவரை மீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் ஒர்க் இருக்குது, ஸோ அதை நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுங்க, ஒரு நல்ல ஒரு ஜாப்பு, கொஞ்சம் நேரம் தான் வேலை, நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் இருக்கக்கூடிய நியூயார்க் மாகாணத்திலேருந்து வேற ஒரு மாகாணத்துக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டு போகிறதுக்கு பேசுகிறாங்க. இவரும் ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. 3 பேர் கிளம்பி போகிறாங்க. போகிற இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து நல்லா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நல்ல போதையாயிருச்சு இவருக்கு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு, இவரை ஒரு இடத்துல சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இவருக்கு ஒரே ஷாக்கிங், என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா இவரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகப்படியான போதையில் இவரை உட்படுத்தி இவரோட சுயநினை விளக்க வச்சு இவரை இடம் விட்டு இடம் கடத்திட்டு வந்துடுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1841 அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு இனத்தவர்களை வெள்ளை அமெரிக்கர்கள் ஏற்றுக்கல. அவங்கள அடிமையாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான வேலைக்கு தான் இவரை கடத்திட்டு வந்துட்டாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேருந்து தப்பிச்சு வரலான்னு பார்க்குறாரு. நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இவரை ஒரு ஏலத்தில் ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு இவர் வேலைக்காரனாக போகிறாரு. அவர் கொஞ்சம் ஓரளவு நல்ல மனுஷன். ஆனால் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய சமூகத்தை சார்ந்தவங்க இவருக்கு ஆகலை. அதனால் இவரை கிட்டத்தட்ட தூக்கில் போடுற அளவு கூட கொடுமை பண்ணுறாங்க. ஸோ இவர் அதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு வராரு. பட் ஒரு முதலாளி கிட்ட வேலை செஞ்சார் இல்லையா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இவர் கொஞ்சம் இவருக்கு ஃபேவராக இருக்கனால என்ன பண்ணுறாங்க, அவரை வேற இடத்துக்கு மாற்றுறாங்க. எப்படி அப்படின்னா இவரை வேற ஒருத்தர்கிட்ட வித்தர்றாங்க. வேற ஒரு பக்கம் அடிமையாக போகிறாரு. ஸோ இப்படி வேற ஒரு பக்கம் போன இடத்துல இவரை அந்த வெள்ளை அமெரிக்கருக்கு பிடிக்கல. ஸோ என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை அமெரிக்கர்கள் கருப்பு அமெரிக்கர்களை அடிமையாக பயன்படுத்திக்கலான்னு சொல்லி ஒரு லைசன்ஸே அந்த காலங்களில் இருந்திருக்கு. ஸோ அந்த லைசன்ஸை தவறான முறையில் பயன்படுத்தி தான் இவரை கொண்டு இங்கே அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. இவர் மட்டும் இல்லைங்க, இவரை மாதிரி நிறைய மக்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. வேற வழி இல்லாமல் இவங்க அங்கே சகிச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை. அதாவது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையுங்க. அடிமையாக போனால் என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும், பருத்தி பறிக்கிறதுலேருந்து வீடு கட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணித்தான் ஆகணும். அவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க கூட இருக்கவங்கெல்லாம் இறந்து போகிற அளவுக்கு கூட ஆளாயிடுறாங்க. நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இவர் தப்பிச்சு போகவும் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் தப்பிச்சு போக முடியல. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கனடாவிலேருந்து வந்த ஒரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் கூட பேசி பழகிட்டு இருக்காரு. அப்போ இவர் எப்படி இங்கே வந்தார், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் சொல்ல மறுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தனோட உதவியை இவர் நாடி போவார். அவன் அந்த ஒரு வெள்ளை அமெரிக்கன் நல்லவன் நினச்சி இவர் உதவி கேட்பாரு. கடைசியாக அவன் போய் முதலாளிகிட்ட பற்ற வச்சுட்ருவான். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இவரை சந்தேகப்பட்டு கேட்குற அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால் இவருக்கு ஒரு நம்பிக்கையில்லா தன்மையாக போயிடும். அவர் ஒரு வழியாக சமாளித்து ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவார். ஒரு வழியாக இவர் அவரோட கதைகள்லாம் சொன்ன பின்னாடி இவருக்கு அந்த இடத்துல மேற்கொண்டு என்ன நடக்குது, இவருக்கும் இவர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கருப்பு அமெரிக்கர்களுக்கும் என்ன அங்கே நடக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய படம் தாங்க இது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் உண்மையாக நடந்த கதை. அதாவது அந்த 1840 அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான கருப்பு அமெரிக்கரை கடத்திட்டு போய் அடிமைப்படுத்தி 12 வருஷமா அடிமை வாழ்க்கை வாழ்ந்து தன்னோட மனைவி மக்களை கடைசியாக 12 வருஷங்களுக்கு அப்புறம் போராடி போய் பார்த்தாரா இல்லையா அப்படின்றத உண்மையான நாவலை தழுவி எடுத்த படம் தான் இந்த படம். ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப என்னடா இது இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாரு. ஒயிட் அமெரிக்கன்ஸாக நடித்தவங்களும் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சில நமக்கு பரிச்சயமான ஹீரோக்கள் அதில் நடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயோகிராஃபிக்கல் மூவி தான். உண்மையான விஷயங்களை அப்படியே எவ்வளோ தூரம் நமக்கு எடுத்து காட்டணுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு நல்ல அருமையான படம். இந்த படத்தோட பெயர் 12 Years a Slave.
2013 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு தரமான, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது, முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு தரமான படத்தோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.